சூரியனை கொண்டு ஒளியையும் உஷ்ணத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்ப நான் அதை திருப்பி அடுத்த வாசனை ஏன் இல்லைன்னு சொன்னேன்னு சொன்னா குழப்பிக்கு. அதனால ஏன் இல்லைன்னு நிறுத்தி வச்சது. அது நம்மளோட இருந்து போட்டும் விளங்குறவர் அவர்களுக்கு எல்லாம் தேவையான நேரத்தில் எல்லாம் கொடுத்துட்டு ஆக அன்பர்களே. அப்ப நல்லா என்ன தெரிஞ்சு போச்சுங்க, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் ஒருவருக்கு தான் இருக்கு, யாருக்கும் சுயமாக இல்லை. யாருக்கு இருக்குங்க? அல்லாஹ்வுக்கு. சிறுஸ்திகளுக்கு சுயமா இல்லை. இது நம்பிக்கிறீங்களா? ஈமானாச்சு ஈமானுடைய பாயிண்ட் நம்மள குர்ஆன் ஹதீஸ் இருக்கு. இப்ப அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா பிரதிபலிக்கும் பொழுது சிறுஸ்திகள் மாறலாக தான் பிரதிபலிக்கும். சிறுஸ்திகள் மூலமாகத்தான் அதை பிரதிபலிக்கிறார். தேவையை பூர்த்தி செய்கிற தன்மையை பிரதிபலித்து காட்டும் பொழுது சிறுஸ்திகள் மாறலாக சிறுஸ்திகள் மூலமாக வரும்போது மனுஷன் என்ன நினைச்சிடறான், தவறுதலாக சிறுஸ்தியை இறைவனாக. இந்த தவறு ஒவ்வொரு காலத்திலும் நிகழும். இந்த தவறு ஒவ்வொரு காலத்திலும் நிகழும். ஒரு நபிக்கு பிறகு மறு நபி வருவதற்கு முன்பாக இடையில 100-200 வருஷம் ஓடி போயிடும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் போயிடும். மக்கள் என்ன விளங்குவாங்க? தவறான விளக்கம். அல்லாஹ் பாதுகாப்பு. தேவையை பூர்த்தி செய்கிற தன்மை என் அனைத்து சிருஷ்டிகளிலும் பிரதிபலி. நம்மளுடைய தேவை எவ்வளவு இருக்கு? யாராச்சும் எண்ணி சொல்ல முடியுங்களா? அட்லீஸ்ட் டாக்டர் அமீர் முஹியுத்தீன் totally how many necessities we are having? மறையன்னு சொல்லணும். இவ்வளவுதான் தேவைகள் சொல்லணும். பழமொழி சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் பழமொழி. அப்ப நமக்கு எல்லாமே தேவை. இந்த பிரம்மாண்டமான வானங்கள் கூரை அணிக்கிற இதுவும் தேவை, இந்த பரந்த பூமியும் தேவை, மலைகளும் தேவை, கடல்களும் வாணிபம் செய்வதற்கு, கப்பல்கள் ஓடுவதற்கு வருவதற்கு தேவை, மீன் பிடிச்சி லகமன் தனியா அப்பப்போ ஃப்ரெஷ் மட்டன், அப்பப்போ புதுசாக மீன் பிடிச்சி சாப்பிட்டதுக்கு கடலும் தேவை. எல்லாமே தேவை. எது தேவை தேவை இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லாம் தேவை. ஒரே ஒரு சோம்பேறி, ஒரு காலத்துல ஒரு சோம்பேறி, அவன் கொல்ல காட்டுல போய் மலம் கழிக்கிற கட்டத்துல அவனுக்கு முன்னால பழைய மலத்தை சில வண்டுகள் உருட்டிக்கிட்டு, இறந்த கொட்ட பெருசு இருக்க வண்டு உருட்டிக்கிட்டே போகும். மலை வண்டுன்னு பேரு, மலை உருட்டி வண்டுன்னு சொல்லுவாங்க. சொல்லவே அசூசியா இருக்கு, அவசியத்துக்காக சொல்லுங்க. இப்ப அவன் உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சான், ஆமா அடிக்கடி ஆலிம்சா சொல்றாங்க எல்லாத்தையும் நமக்காக அல்லாஹ் படைச்சான், நம்முடைய தேவைக்காக படைச்சான்னு சொல்றாங்க. இந்த வண்டை இப்ப உருட்டிக்கிட்டு போகுது, இதுல நம்ம தேவை என்ன இருக்கு? சில பேருக்கு மூட இருக்குங்க, அல்லாஹ்வுக்கு விரோதமாக வேலை செய்யும். சில பேருக்கு சிந்தனை அல்லாஹ் சொல்றான், நீ நியாயமான அறிவை கூட சிந்திச்சு பாரு. போனால புத்தி வேலை செய்யுங்க, அவனை திரும்ப ரொம்ப கஷ்டம். அந்த மரவண்டு கதைக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லி, ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் பயான்னு கேட்டு, அல்லாஹ் எல்லாம் படைச்சா அழகா இருக்கு, அவன் படைச்சதெல்லாம் நல்லா இருக்கு, இந்த மூக்க கொண்டு போய் வாய்க்கு மேல வச்சானே அல்லாஹ், இது எப்படி நவுதுபில்லாஹி, நல்லா பாதுகாப்பு. புது செய்தி, மூக்க வாய்க்கு மேல வச்சுட்டான் அல்லாஹ். ஏன் தம்பி, அதனால என்ன கெடுதல்? பிரீத்திங், சுவாசிக்கிறதுக்காக வச்சிருக்கிறான் அல்லாஹ் போல. இல்ல வச்சது சரி, வேற இடத்துல வைக்கலாமே, இங்கே வச்சதுனால என்ன உனக்கு இடைஞ்சல் என்ன இருக்குன்னு கேட்டேன். ரன்னிங் நோஸ் வரும்போது ஜலதோஷம் வந்துட்டா மூக்காக சளி வடிகிறது, அதுல குழந்தைகளுக்கெல்லாம் வடியும் போது அதெல்லாம் நெய் மாதிரி சாப்பிடலாம் பசங்க. மூக்கு சளி வடிதாங்க, தாய் தாப்பா அப்பப்போ சிந்தி விடுறாங்க, பாக்கி நேரத்துல முடிஞ்ச நல்ல விஷயம். அதனால இது ஆண்டவன் முன்னால வச்சானே, இந்த மாதிரி இருக்கு, யோசிக்காம வச்சுட்டா அல்லாஹ்னா நவுதுபில்லாஹி. அசலே குஃபர் பாஷை. அப்ப நான் சொன்னேன், நீங்க இப்போ இந்த காலத்துல ஒரு அடிவாடி இப்படி முளைச்சிருக்கிறீங்க, ஆண்டவனுக்கு புத்தி சொல்றதுக்கு எங்க வச்சிருந்தா நல்லதுன்னு சொன்னா, பெரிய பெரடியில வச்சிருக்கிறாங்க, சுவாச கேட்டுதானே பெரடியிலங்க பின்னால, அது காத்து தானே வாங்குற வேலை, அது பின்னால வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன், அதான் நம்ம சின்ன அறிவுக்கு சின்ன அறுப்பு புத்திக்கே சரி செய்து நல்லது தெரியுது. இப்ப சோறு எடுக்கிறோம்,
அது கெட்டு போயிருந்தா இவ்வளவு தூரத்துல கை வந்தோன்னு தானா கை ஆட்டோமேட்டிக்கா நின்று. அந்த மூக்கு சொல்றது சோறு சரியில்லை, சாதனா ஊசி போச்சுன்னு சொல்லு, கெட்டு போச்சு, வீணா போச்சுங்க. அதனால இவ்வளவு தூரம் அந்த கை மூக்கு முகர்ந்த உடனே பிரேக் போட்டு நின்றுது. இவ்வளவு பெரிய சகாயம் தான் வச்சான். இப்ப அவன் என்ன சொல்றான், அவன் சொல்றபடி பார்த்தா என்ன செய்யணும், இப்ப அள்ளி மறுபடியில பின்னால காமிச்சு மறுபடி கொடுக்க. அது இந்த மாதிரி யோசனை சொல்றாங்க. அது எதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், சில பேர் இன்னைக்கு தன்னை அறிவாளியாக நினைச்சு அவன் ஆண்டவனுடைய முன்னால தன்னை என்ன நினைக்கிறான்னு தெரியும். நண்பர்களே, நாம் யார், நம்மளுடைய அறிவு என்ன, அல்லாஹ் பிச்சை கொடுத்த அறிவு, அந்த அறிவு அல்லாஹ்வுக்கு விரோதமா சிந்திக்கணும், அல்லாஹ்வுக்கு விரோதமா சிந்திக்கூடாது. அதை விட இன்னொரு கெட்டிக்காரன் உள்பாய் கண்ணு இருப்பாங்க, அதை ஹெட்லைட் மாதிரி நெத்தியில வச்சிருக்கணும். பள்ளத்துல கொண்டு போய் 4 தடவை மோஷன் போனோம்னு இன்னும் கொஞ்சம் பள்ளத்துல ஆறாங்களும் உள்ள போயிடுது. பையன் சொல்ற ரிப்போர்ட் கண்ணு முந்தியே பள்ளத்துல இருக்கு, 4 தடவை மோஷன் ஆச்சுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஆறாங்களும் பள்ளத்துல போயிடுது. இந்த மாதிரி இருக்குல்ல, இவ்வளவு விலையுயர்ந்த வசதி நெத்தியில வச்சிருந்தா என்ன அழகா இருக்கு, பாத்தோட லைட் போடலாம். நான் ஜாடையா விட்டேன், உங்களுக்கு அல்லாஹ் நேர வழி காட்டணும், போயிட்டு வாங்க. மறுநாளைக்கு பய ஃபுட்பால் விளையாண்டான், கால் சரிக்கு விழுந்துட்டான். விழுந்தா இங்க அடி, இங்க அடி, இங்க அடி, மூக்கல் அடி, கண்ணு சராமத்தான். அவன் வந்து சொன்னா அல்லாஹ் செஞ்சானே அதான் சரியா. 4 பக்கம் மலைகளை மாதிரி எறும்புகளை வச்சு அந்த யாரும் அகில உலகம் சேர்ந்து பிச்சை கொடுக்க முடியாத கண்ணு பள்ளத்துல கொண்டு இப்படி வச்சானே, அப்படி அல்லாஹ் வைக்கல. நேற்று நான் சொன்ன மாதிரி நெத்தியில வச்சுதான் நேற்று போயிடும், எத்தனை நெத்தியில அடிபட்டுக்குங்க. அப்ப அன்பர்களே, நாம நம்மளுடைய அற்ப புத்தியினால அல்லாஹ்வுடைய சில விஷயங்கள்ல தவறான அபிப்பிராயம் பண்ணலாம். ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான், ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான் சொல்லு. பள்ளிக்கூடத்து புத்தகத்திலே ஒரு கதை படிச்சேன். ஒரு வழிபோக்க ஆலமரத்துக்களை படுத்தாங்க, எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. ஆலமரத்துக்கு வழிபோக்கர்கள் படுக்கிறீங்களா தான் கிடையாது. ஆத்தோரம் ஆலமரம் ஜம்முன்னு படுத்துட்டான். படுத்துக்கிட்டு மேல பார்த்தான், இறந்த குளம் பெருசுல மஞ்சள் மஞ்சளா பழம் எடுத்து செவ். அவன் யோசிச்சானா, என் கொள்ளையில இருக்கிற பரங்கி கொடி தரையோட தரையா இருக்கு, அதுல இவ்வளவு பெரிய காய் இருக்கு, தரையோட தரையா இருக்கிற செடியிலே இவ்வளவு பெரிய காய் இருக்கு. இப்படி உயரமாக 50 அடி உயரத்துக்கு பரவி வளர்ந்திருக்கிற மரத்துக்கு தகுந்த சைஸ்ல பழம் வைக்க வேணாமா? இவ்வளவு பெரிய மரத்துக்கு இவ்வளவு சின்ன சின்ன பழமா வச்சானேன்னு யோசனை படுத்து. அந்த நேரம் பார்த்து ஒரு குருவி ஒரு பழத்தை கொத்திட்டு தவறி உளுந்தா சரியா நெத்தியில வச்சு உளுந்தா கல்லால் அடிச்ச மாதிரி செங்காய் கல்லால் அடிச்ச 50 அடி உயரம் உளுந்தா. அப்பதான் யோசனை, ஆண்டவனே நான் அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன், அவசரப்பட்டு பரங்கியா பறிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டேன். அப்படி பரங்கி நான் சொன்னபடி நினைச்ச மாதிரி வச்சிருந்த உழுதுச்சுன்னா இந்த மண்டையை நசுக்கி போயிருக்கு. நீ எல்லோரும் வழிபோக்குகள் கீழே படுப்பாங்க, அவர்கள் மேல உழுந்தாலும் உயிர் போக கூடாதுதான் நீ சின்ன சின்னதா வச்சிருக்க. அன்பர்களே, அல்லாஹ் பத்தி நம்ம செஞ்சுட்டு ஓடலா செஞ்சு அது மகாத்தப்ப. நீ பள்ளிக்கூட பசங்க கதை பொழுது சொன்னேன், நீங்க யாரும் அப்படி சிந்திக்கிறது எப்போ சிந்திச்சாலும் என்ன செய்ய யாருலாம் எப்ப பார்த்தாலும் யாரெல்லாம் இப்படி நேர்த்தியா படும். யாருடைய அறிவு கேட்டா அதெல்லாம் டாக்டர் உடல் கூறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய சரீரத்தில் உடல் கூறு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்டர்ல தான். எப்படி உள்ள அதெல்லாம் அமைச்சிருக்கான், எப்படி ஒரு குழந்தை கிரியேட் பண்றான், எப்படி அந்த குழந்தை இருக்குது, அதுதான் குழந்தை தாய் வயிற்றுல இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் சொன்னார் ஒரு டாக்டர், அது வாயை திறக்கவே இல்லை. அதனால தாங்க வெளியில பிறந்து வெளியில வந்த உடனே அது கத்தும். இல்லைன்னு சொன்னா அந்த நர்ஸு காலை கோழி குஞ்சு மாதிரி தூக்கி குடிச்சிட்டு அவர் தண்டு குத்திடலாம், கிளீன் ஆயிடுச்சு. அவர் கத்த ஆரம்பிச்சு. அப்போ தாயுடைய வயிற்றுல இருக்கும்போது குழந்தை உயிரோட இருந்தும் கத்துறது இல்லை. காரணம் அது தண்ணியிலேயே வச்சிருக்கலாம். அப்போ அது கத்தனா வாய் திறந்து கத்தனா வாய் திறந்து தண்ணி உள்ள போயிட்டு குழந்தை உள்ளே செத்து போயிடும். அல்லாஹ் எவ்வளவு தயாளனா உங்களுக்கு விளக்கு. டாக்டர் சொன்னாரு, எனக்கு ரோமங்கள்லாம் சிரித்து போகுது. என்ன அல்லாவுடைய ஏற்பாடு, ஆயிரக்கணக்கான ஏற்பாடுல ஒண்ணுங்க. அது உள்ள வாய் திறந்தா டாக்டர் உள்ள பனிக்கூடம்னு சொல்ற தண்ணி ஆக்சிஜன் இருக்காங்க, அது உள்ள போயிடுமாமே, அதனால குழந்தைக்கு ஆபத்து வருமா. அதனால உள்ள இருக்கிற வரைக்கும் கத்துறது இல்லையா. குழந்தை நடமாடுது ஆடுது அதெல்லாம் தான் ஸ்கேன் வச்சு பாத்துறாங்களே, டிகிரி வச்சு பார்த்து சொல்லிடுறாங்களே. குழந்தை பிறந்துருக்கு நவந்துருக்கு மேல போது கீழே வருது எல்லாம் தெரியுது. ஆனா கத்துறது இல்லை. வாயை மட்டும் எல்லாம் மூடி வச்சு அல்லாஹ் அவனுடைய பேர் உபகாரங்களை நம்மளால எண்ண முடியாதுன்னு வீணா நீங்க அந்த சர்ச்சையில் ஈடுபடுறாங்க.
அல்லாஹ்வுடைய இஹ்சானா, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பேருபகாரங்களை உங்களால எண்ணவே முடியாது. வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்சுஹா ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அவனுடைய பேருபகாரங்களை எப்போ ஒன்னால எண்ணவே முடியாது. எண்ண முடியாத நீ நன்றி என்ன செலுத்துவே? அவனுடைய சில கொடைகளுக்கு கூட நீ நன்றி செலுத்து. நண்பர்களே, நம்ம கண்ணு இமையிலே புருவம் வச்சிருக்கிற பாருங்க, கண்ணை மூடுறதுக்காக 2 திரை, அதுல புருவத்துல முடியிருக்கா? நாம் வாழ்நாளெல்லாம் செய்யக்கூடிய வணக்கம் அந்த புருவத்துல வைத்த ஒரு ரோபத்துக்கு கூட நிகராகாது. அல்லாஹ் தான் செஞ்ச உபகாரங்களுக்காக வேண்டி நம்மள நீ என்ன திருப்பி செஞ்ச, நீ என்னையா செஞ்ச என்று அல்லாஹ் கேட்க முற்பட்டால் நாம் எதையும் காட்டணும். நம்முடைய இந்த லட்சோப லட்ச ரக்காத்து தொழுகை, நம்ம நோம்பு, நம்ம ஜகாத்து, நம்ம தானம், தர்மம், திக்ரு, ஃபிக்ரு, பயான், தப்லீக் எதையும் அல்லாஹ் முன்னால் சொல்லணும். எது இருந்தாலும் என்ன சொல்லுவான் அல்லாஹ்? நான் உன் கண்களை பாதுகாக்க கொடுத்த இமையில புருவத்துல ரோபத்தை அமைத்தேனே, அந்த ஒரு ரோபத்துக்கு நிகழ்ந்த நீ செஞ்ச வணக்கு. அப்ப யோசிப்பான் அல்லாஹ் பிச்சைங்க. நாம வணக்க வழிபாடை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் நம்மளோட வழக்கை ஈமானோட இருங்கன்னு அல்லாஹ் சாதியான அமல் செய்யுங்க. ஐங்காரம் தொழுது, ரமலான் நோன்பு வச்சுங்க, ஜகாத்து கொடுங்க, தாவல் தர்மம் செய்யுங்க, ஹஜ் செய்யுங்க, திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, நல்ல அமல் செய்யுங்க, நல்ல காரியம் செய்யுங்க, அயோக்கியத்தனமான செயல்கள் செய்யாதீங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நாம அல்லாஹ் தஆலாவுடைய பேருபகாரங்களுக்கு எது செய்யணும்? ஒரு மகான் சொல்லி இருக்கிறார், அது உருது பாஷையில் இருக்கு சொல்லி, நீங்களும் கத்துக்கிட்டா தப்பிச்சு அந்த மாதிரி ஆகணும். இல்லாம தப்பு पूछे जो खुदा हश्र में आमिर साथ में क्या है? கியாம நாளையில அல்லாஹ் உங்களை நான் பூமிக்கு அனுப்பிச்சேனே, 100 வருஷம் 80 வருஷம் இப்படி எல்லாம் பலவிதமா அழிச்சு கொடுத்தேனே, அறிவு அதெல்லாம் கொடுத்தேனே, நீங்க என்ன எனக்கு கொண்டு வந்தீங்க? பூமியிலிருந்து எந்த நற்செயல்களை சேகரம் செய்து கொண்டு வந்தீங்க? நீங்க அனுப்பிச்ச தொழுகை எவ்வளவு, நோன்பு எவ்வளவு, தான தர்மம் எவ்வளவு, ஜகாத் எவ்வளவு, ஹஜ் எவ்வளவு, ஜிஹாத் எவ்வளவு கேட்பாங்க. அப்படி அல்லாஹ் கேட்டா पूछे जो खुदा हशर में आमिर साथ में क्या है, என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா कह दूं साथ में तू है तो फिर तेरे सिवा क्या है? நான் சுருக்கமா என்ன பதில் சொல்லி போடுறேன், ரப்பே நீ என் கூட இருக்கிற உணர்வை ஷைഖ് கொடுத்தாங்க, அந்த உணர்வை வாழ்நாளெல்லாம் காப்பாத்தி உணர்வோட உங்ககிட்ட வந்துட்டு ரப்பே, உன்னை தவிர வேற ஒண்ணு இருந்தா சொல்ல நான் கேட்கிறேன். நண்பர்களே, நம்மளுக்கு விளங்கும், அல்லாஹ் கூட இருக்கிறான், அந்த உணர்வை ஷைഖ் கொடுத்தாங்க. யாருதான் அந்த உணர்வுலயே வாழ்ந்து அந்த உணர்வோட கபருக்கு வந்து அந்த உணர்வோட தர்பாருக்கு வந்தது. உனக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஒவ்வொரு அசைவ ஆட்டம், என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே உனக்கு தெரியும். அப்ப நான் வாழ்நாளெல்லாம் ஷைഖ் கை கொடுத்த ஷைഖ் கையை பிடிச்ச பிறகு, அவர் என் கூட அல்லாஹ் இருக்கிறான்னு கற்றுக் கொடுத்த பிறகு அதே உணர்வோட நான் வாழ்ந்தனா இல்லையான்னு உனக்கு தெரியுங்களா? அப்ப சதா ஒன்ன சுமந்து கொண்டு சதா ஒன்ன கூட வச்சுக்கிட்டே இருந்தேன், இதை விட ஒரு பெரிய அமல் என்ன இருக்கு என்று சொல்லி அல்லாஹ்வை சமாதானப்படுத்துவேன். சமாதானப்படுத்துற முறை என்ன மாற்றம்? நாமோ நம்ம அமல் தான் வைக்கலான்னு இருக்கு, அது குடிப்பா ஒண்ணு சொல்ல கேட்டு அல்லாஹ்வுடைய சமூகத்துல தப்புறது ரொம்ப கஷ்டம். ஒரு கொடை வள்ளல் வருவான் அல்லாஹ்வுடைய சமூகம், பெருமானாருடைய பொன்மொழி, அவருக்கு அல்லாஹ் தான் செஞ்ச உபகாரங்களை சொல்லிக்காட்டு, அவருக்கு தான் செஞ்ச உபகாரங்களை அல்லாஹ் சொல்லிக்காட்டு, எல்லாத்தையும் ஏத்துக்குவார். ஆமா ரப்பே, இது எல்லாம் நீ செஞ்ச சகாயம். அல்லாஹ் கேப்பா, நீ என்ன செஞ்ச? இதற்கு உபகாரமா நீ எனக்கு என்ன செஞ்ச? அப்போ அவர் சொல்லுவார், ரப்பே இத்தனை பள்ளிவாசல் கட்டினேன், இத்தனை மதரசா கட்டினேன், இத்தனை ஆலிம்களை கொடுத்தேன், இத்தனை குமர்களை கரையேற்றினேன், இவ்வளவு ஏழைகளை கொடுத்தேன், இவ அள்ளி இறைச்ச ரப்பே, நீ கொடுத்ததெல்லாம் அள்ளி இறைச்சேன்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ இறைச்சது என்னமோ உண்மை, நீ அள்ளி அள்ளி கொடுத்தது உண்மை, ஆனா ஓ உள்ள எனக்கு மறைஞ்சது இல்லையே. உன்னுடைய கல்பு உலகத்துக்கு மறையும், எனக்கு மறையாது இல்லை. நீ அள்ளி கொடுத்தது உண்மை, நீ பள்ளிவாச கட்டினேன், மதரசா கட்டினேன், முசாபிர் கொடுத்தேன், ஏழைக்கு கொடுத்தேன், குமர் கரையேற்ற எல்லாம் வாசம் நீ கொடுத்ததுதான். ஆனால் ஓ கல்வி எனக்கு வெளிச்சமா இருக்கு. நீ இவ்வளவு கொடுக்கும் போது எண்ணம் என்ன? மக்கள் என்னை கொடை வெள்ளம் என்று கொண்டாட வேண்டும் என்று நினைச்சியா இல்லையா? சொல்லுவோம்னா ஆமா ரப்பேன்னு சாஞ்சிடுவான். அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய ஆசை என்னுடைய பொருத்தம் இல்லை,
நான் உன்னை மெச்ச வேண்டும், நான் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்க இல்லை. உலகம் உன்னை புகழ வேண்டும் நினைச்சு அந்த புகழுக்கு உலகத்துக்கே சொந்தமாக்கிடும். உலகம் எல்லாம் உன்னை புகழ்ந்துச்சு கொலை வெள்ளல். இப்போ என்கிட்ட கூலி நரகம் தான் தருவாங்க. உட்கார்ந்து இருக்கிறார் ஆலிசா கேட்டுப்பார் இருக்காங்க. பயப்படுங்க, அல்லாஹ் பயப்படுங்க, எண்ணங்களை சுத்தமாக்குங்க. நீங்க கொஞ்சமா செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. அது லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்காத இருக்க முடியும். திருக்கலிமா வழங்கினா தான் அந்த வாழ்க்கை கிடையாது. அவருக்கு பிறகு ஒரு ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில ஃபீ சபீல் எதிர்த்து காஃபிர்களை எதிர்த்து போராடி அவர்களால் வெட்டப்பட்டு ஷஹீதானார். அவருக்கு தான் செஞ்ச உபகாரங்களை சகாயங்களை அல்லாஹ் சொல்லுவான். எல்லாம் கேட்டுக்குவார். இவ்வளவு நான் செஞ்சேனா இல்லையான்னு கேட்பா. ஆமா ரப்பே இவ்வளவு நீ செஞ்ச. அப்ப அல்லாஹ் கேட்பா, நீ என்ன எனக்கு செஞ்ச, இதுக்கு பகரமா எனக்கு நீ என்ன செஞ்ச? அப்ப அவர் சொல்றார், ரப்பே உன்னுடைய திருநாமத்தை பூமியில நிறைகாட்டுவதற்காக, உன்னுடைய திருக்கலிமாவை உலகிலே பரத்துவதற்காக அஞ்சானந்தம் படைத்துவா வீரனாக நான் காஃபிர்களை எதிர்த்து போராடினேன். அவர்களுடைய வாளுக்கு இரையாகி நான் ஷஹீதாகிவிட்டேன். இவ்வளவு தியாகம் நான் செஞ்சேன்னு சொல்லுவேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய உள்ளம் எனக்கு மறைந்தது அல்லவே. நீ சொல்ற வீரம் எல்லாம் நீ காட்டுறது வாசம். நீ தியாகம் செஞ்சது உண்மை, சந்தேகம் உண்மை. ஆனா உன் உள்ள எனக்கு வெளிச்சமா இருக்கு. உன்னுடைய ஒரே ஆசை என்ன இருந்துச்சு? உலகம் உள்ள வரைக்கும் என்னை பெரிய தியாகி என்று மக்கள் கொண்டாட வேண்டும். அந்த உன்னுடைய நோக்கத்தை நான் பூமியில நிறைவேற்றி விட்டேன். இன்றளவு உலகம் உன்னை கொண்டாடி கொண்டே இருந்தார்கள். தியாகி 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 என்று. ஏன் உனக்கு கூலி இல்லையே? நீ எதிர்பார்த்தது மக்களுடைய மெச்சுதல், பிறர் மெச்சுவதற்காக வாழ்ந்த நீ அல்லாஹ் பொருந்திக்கணும்னு நீ நினைக்கவே இல்லை. அதனால உனக்கு உலகத்துக்கு இந்த புகழை கொடுத்துட்டு இப்ப நடக்கணும். அதுக்கு பின்னால அதோட சரியா போகுது. ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார். முதல்ல கொடை வள்ளல், பிறகு ஷஹீத், பிறகு ஒரு ஆலிம். அவருக்கு அல்லாஹ் தான் செஞ்ச உபகாரங்களை சொல்லுவார், பேரு உபகாரங்களை சொல்லுவார். சொல்லி கேட்பா, நீங்க என்ன செஞ்சீங்க, நீ என்ன செஞ்ச, உனக்கு நான் இவ்வளவு சகாயம் செஞ்ச, எனக்கு நீ என்ன செஞ்ச? அப்ப அவர் சொல்வார், ரப்பே நான் இரவு பகல் என்று பாராது, அல்லும் பகல் என் சரீர சுகத்தை கூட பாராமல் உன்னடியார்களுக்கு உனது சன்மார்க்கத்தை பற்றி நான் எடுத்தோதினேன், எடுத்து சொன்னேன், மக்களுக்கு மார்க்கம் சொன்னேன், ராவா பகலா சொன்னேன் என்றெல்லாம் தாழிப்பார். சொல்லுவா, அதான் செஞ்சு சொல்லுவா. அல்லாஹ் சொல்லுவா, நீ வாது சொல்றதெல்லாம் சத்தா, நீ ஓதி கொடுத்தது சத்தா, நீ புகழ்ந்து நீ மக்களுக்கு மார்க்கம் சொன்னதெல்லாம் நான் மறுக்க இல்லை. ஆனா நீ சொல்லும் போது, நீ பேசும் போது ஓ உள்ளம் எனக்கு வெளிச்சமா இருந்துச்சு. என்ன சிந்தனை வச்சுட்டு பேசின நீ பேசும்போது, எனக்கு மிஞ்சின அறிவாளி உலகத்துல இல்லைன்னு உலகம் என்ன புகழணும். பெரிய அல்லாம பெரிய அறிவாளி, எத்தனையோ ஆலிம்சம் வாசிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி பயம் நான் கேட்டதில்லை என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்று நினைச்சதே அந்த உலகத்திலேயே நான் நிறைவேற்றி விட்டேன். இங்கே நானுமே வந்து அறிவான். இந்த 3 பேரை பத்தி ஹதீஸ். இப்போ உங்களுக்கு மத்தியில உட்கார்ந்து கத்துற நான் தப்பிடுவேனா? கேட்க மாட்டான்ல. நான் அப்படியே சொன்னாப்பே, எவ்வளவு தொண்டை காஞ்சி உனக்கு தெரியலப்பே, நெஞ்சு தகர கொட்டி மாதிரி அடிச்சு வாழ்நாளெல்லாம் பயன் செஞ்சு இதெல்லாம் சொன்ன அல்லா நினைச்சுக்குவான். எல்லாம் நீ செஞ்சது வாஸ்தவம். ஏன் நான் தான் பார்த்துக்கிட்டே நான் பார்க்கும் போதும் ஆட்ட அசைவும் உதட அசைவும் மட்டும் பார்த்தேன், உள்ள அசைவதையும் பார்த்தது. நீ பயான் செய்யும் போது உள்நோக்கம் என்ன? மக்கள் புகழ வேண்டும், மக்கள் மெச்ச வேண்டும், மக்கள் அறிய வேண்டும், அல்லாவை தெரிந்து கொள்ள வேண்டும், திருக்கலிமாவை உணர வேண்டும், கலிமாவுடைய வாழ்வையாக வாழ்ந்து அவர்கள் அல்லாவுடைய உண்மை பக்தர்களாக ஆக வேண்டும் என்ற ஆசை கல்பனை இல்லைல்ல. மக்களை விட மெச்சணும்னு நினைச்சது. அதே மாதிரி மெச்ச வச்சுட்டு மக்களை புகழ வச்சுட்டு நான் எனக்கு என்ன கூலி இல்லை. அப்ப எனக்கும் விடுதலை இல்லை. அப்ப நாம் நம்முடைய பரிசுத்த எண்ணங்களை சுத்தப்படுத்த, நம்மளுடைய எண்ணங்களை சுத்தப்படுத்த கடமைப்பட்டோம். நம்மளை படைச்சது யாருங்க? இன்சான், திட்டமாக மனிதனை நாம் படைத்தோம் இல்லைங்களா? என்ன ஊசாட்டங்கள் இருக்கு அதையும் நான் அறிகிறேன். நீ எல்லாத்துக்கும் மறப்ப, அல்லாஹ் என்ன மறப்ப? அல்லாஹ் என்ன சொல்றான்? உன் நஃப்ஸ்ல என்ன எண்ணங்கள் சிந்தனைகள் அலைமோதி கொண்டு இருக்கோ அதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். எனக்கு எதை மறைக்க முடியும்? அதனால நண்பர்கள் அல்லாஹ் பயப்படும். தக்குவா வெளி வேஷத்துக்கு சொல்றேன். ஹா ஹூனா தக்குவா. தக்குவா இருக்கிற இடம் உள்ளம். தக்குவா இருக்கிற இடம் உள்ளம். நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாய் என்பது அதற்கு இடமே கல்பு தாங்க. தக்குவாவுடைய இடம் மகல் கல்பு.
ஹாஹுனா அத்தக்வா. உமர் நாயகம் ஹாஹுனா அத்தக்வா, ஹாஹுனா அத்தக்வா. இறையச்சம் உள்ள இருக்கு. நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுறேன். அல்லாஹ் எனக்கு பேருபகாரங்களை செஞ்சிருக்கேன். அல்லாஹ் இடைவிடாது என் தேவையை பூர்த்தியான். அந்த அல்லாஹ்வுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் என்பது. அப்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? அல்லாஹ் ஒருவன். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை சுயமாக யாருக்கும் இல்லை. பானங்களுக்கும் இல்லை, பூமிக்கும் இல்லை, சூரியனுக்கு இல்லை, சந்திரனுக்கு இல்லை, நட்சத்திரங்களுக்கு இல்லை, பூமியில மட்டுமுண்டான ஜீவராசிகள் யாருக்குமே இல்லை. யாருக்கு இருக்கு? அல்லாஹ் ஒருவன். ஆகையினால அல்லாஹ் என்ன சொல்ற நபிமார்கள் வாயிலாக, எப்போ தேவையை பூர்த்தி செய்யறது அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லையோ, நீ அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தர் வணங்குறது என்ன நியாயம் இருக்கு? அத்தா வீட்டுல சோறு திண்டுக்கிற, சாச்சா விட்டு ஆட்டம் வச்சுக்கிறது அர்த்தம். இந்த நியாய உணர்வை தான் 1,00,000 சுத்த நபிமார்கள் இந்த பூமியில வந்து மக்களுக்கு மத்தியில பரத்தினார். சொன்னார், தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். உன்னுடைய புற கண்ணுகளுக்கு தெரியும். இந்த கண்ணுக்கு தெரியலங்க. புளிய மரம் தான் புளியங்காய் கொடுக்குது, மாமரம் தான் மாங்காய் கொடுக்குது, தென்னை மரம் தான் தேங்காய் கொடுக்குது. விளங்குதுங்களா? சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்குது. அல்லாஹ் ஒண்ணும் கொடுக்குற மாதிரி தெரியல. அல்லாஹ் படைச்சாங்க. சூரியனுக்கு புளிய மரத்தை அல்லாஹ் படைச்சான், மாமரத்தை அல்லாஹ் படைச்சான், தேங்காய் மரத்தை அல்லாஹ் தான் படைச்சான். எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சான். ஈமான் நமக்கு இருக்கு. ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமியா, பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக நான் படைத்தேன் என்றார். நமக்காக தான் படைச்சான். அது நல்லா தெரியுது. இப்ப அந்த வண்டு கதை விட்டு போச்சு. அதுக்கு தூக்கம் வராது. அறகுறையா விட்டாங்கடா செத்து. அவன் உட்கார்ந்துட்டு, ஆண்டவனே ஆதிஷா குரான் நீனே சொன்ன ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகளில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர், வயதஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், வான பூமியுடைய சிருஷ்டிகளில் சிந்தனை செய்யக்கூடியவர்கள் கடைசி முடிவுக்கு என்ன வருவாங்க? ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா ஃபகினா அஸாபன்னார். என்ன சொல்வார்கள்? ரப்பே, ஒரு வஸ்துவை கூட நீ வீணுக்கு படைக்கி, வீணாக நீ எதையும் படைக்கல. வீண் வேலை செய்யறான் அல்லாஹ். அல்லாஹ் வீண் வேலை செய்யறான். நவுது பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல அஃபஹஸிப்தும் அன்னமா கலக்னாகும் அபஸா, உங்களை நான் வீணுக்கு படைச்சேன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? வீண் வேலை செய்யறவங்க பேர் அல்லாஹ். அன்பர்களே, அதை அல்லாஹ் காரியமா செய்ய ரொம்ப பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறான். அது என்ன? அவன்தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதை நீ தெரிந்து கொண்டு ஈமான் கொண்டு வர வேண்டும். நீ வேற ஒண்ணு சகாயம் செய்ய வேணாம். நீ செஞ்சா என்ன சகாயம் செய்ய? இல்லாமையிலிருந்து உன்னை கொண்டு வந்து உன்னுடைய சகல தேவைகளில் பூர்த்தி செய்யறாங்க அல்லாஹ் தான் விளங்கிடுவா. பாருங்க, நான் சத்தம் போட்டு என்ன சொந்த உட்கார்ந்து இருக்கு, போர்ஸ் கொடுத்தாதான் பேச்சுவேன். மறுநாளைக்கு மறுபடியும் உட்கார்ந்து இப்படியே ஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால என் சொல்லு காத்துல போகாம நீங்க கொஞ்சம் உள்ள யாருக்கும். அல்லாஹ் என்ன பிரியப்படுறான், நம்மளை கொண்டு என்ன எதிர்பார்க்கிறான்? நீ என்ன செய்வே, நீ என்ன சாதிப்பே, உன்னால என்ன முடியும்? நீ ஒண்ணு செய்யறதுக்காக இல்லாமையில் இருந்து உன்னை படைத்து உன்னுடைய சகல தேவைகளை, உன்னுடைய மட்டுமல்ல அகில உலக சிருஷ்டிகளுடைய, சர்வ கோடி சிருஷ்டிகளுடைய சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த கலிமாவை நீ ஏற்றுக்கொண்டு அந்த உறுதி, அந்த எண்ணத்திலேயே நீ வாழ்ந்து வா. விளங்குச்சுங்களா? என்ன விளங்குங்க? தேவையை பூர்த்தி செய்ய அல்லாஹ் வருகிறான். அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். இதுதான் கலிமாவுடைய தாரீஃபிமான, கலிமாவுடைய விரிவான பொருள். தேவையை பூர்த்தி செய்வன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. ஆகையினால் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ். விளங்குச்சுங்களா? அப்போ அல்லாஹ் தான் வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன். அதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ் என்ன சொல்ற? நான் தான் உன் தேவையை பூர்த்தி செய்யறேன். உன் புற கண்ணுக்கு சிருஷ்டி தெரியுது, சேகரித்த கை கொடுத்து அகக்கண்ணை திறந்து பார், நான் தேவையை பூர்த்தி செய்து தெரியுது. அதனால இந்த தடியை கொண்டு அவன் தேவையை பூர்த்தி செய்து ஏன் அகக்கண்ணுக்கு அல்லாஹ் காட்டும். சொன்னேங்க, ஏன் இல்லல்ல இப்ப உங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஒரு நேரம் வரும் எல்லாமே இல்லல்லான்னு சொல்றது நீ காதால கேட்ப. எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது கேட்பியே. அப்பதான் இப்ப நான் சொன்ன விளக்கம் வர. இப்ப நீங்க ஒண்ணு விளங்கி என்ன விளங்கணும்?
தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ், தேவை உள்ளவர்கள் நாம். அப்ப நம்முடைய அனைத்து தேவைகளையும் சுயமாக தன் தானே பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். சூரியன் தானா இருக்கா? அதுக்கு தானா இந்த உஷ்ணம் இருக்கா? தானாக வெளிச்சம் வந்துச்சா? அது தானாக வருதா? தானாக போதா? ஒவ்வொரு நாளும் சூரியன் அரிசிக்கு முன்னால போய் சஜிதா செய்து வருகிறது. மறு உத்தரவு வாங்கி மறுபடி வருது. மறு உத்தரவு வாங்கி வருதுங்க. ஒரு நேரம் வரும், இந்த கிழக்க உதித்து மேற்க மறையக்கூடிய சூரியனை மேற்கே மறைந்ததற்கு பிறகு 72 மணி நேரம் வெளியில வரவிடாம பிறகு கண்ட்ரோல் பண்ணி வச்சு நிறுத்திவாங்க. ஏன்னா இப்ப விஞ்ஞானம் படிச்சு சொல்ற பாருங்க, எப்பவும் தானாக பூமி தன்னைத்தானே 24 மணி நேரத்தில் ஒருத்தர் சுத்துது. இது 365 நாளையில கொஞ்சம் கொஞ்சமா சுத்திக்கிட்டே சூரியன் ஒருத்தர் சுத்தி வருது. This is nature, that is nature. இவனுக்கெல்லாம் புத்தி போட்டுவதற்காக மேற்க மறைந்த சூரியனை 72 மணி நேரம் மறுபடி கிழக்கேந்து மேற்கேந்து வரவிடாம மறைச்சிருவான். அப்போ சுத்தெல்லாம் எங்க போகும்? சுத்தறது பூமி சுத்துறதுனால சூரியனை சுத்துறதுனால சுத்துறது வாஸ்தவம் தான், மறுக்க பூமி நிச்சயமா சுத்தும், சுத்திக்கிட்டே தான் இருக்கு, சுத்திதான் ஆகணும். தானா சுத்துதா அல்லாஹ் சுத்துறானா? அது விளங்கணும் இல்ல, தானா சுத்துறமா நினைச்சுட்டு இருந்தா. அப்ப சூரியன் வர்றது போறதும் தனி இஷ்டத்தினால தானாக இல்லைங்க. அது ஒவ்வொரு நாளும் அரிசிக்கு முன்னால போய் சரிதா செஞ்சு புது பர்மிஷன் வாங்கி மறுபடியும் மேற்கே மறைந்த அந்த சூரியன் 72 மணி நேரங்களுக்கு பிறகு மறுபடியும் புதிதாக மேற்கிலிருந்து உதயமாக மேற்கிலிருந்து உதயமாகி நடுவானுக்கு திரும்ப மேற்கே போய் மாறும். அன்னையோட தௌபாவுடைய வாசல் அல்ல மூடிடும். அதாவது யாரெல்லாம் நான் இனிமே பாவம் செய்யல என்ன மன்னித்தது அல்லாஹ் என்று சொல்லுவோமே, அந்த வாசல் அல்ல மூடிடும். அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு துனியா இருக்கும், பழையபடி சூரியன் கிழக்கேந்து வரும். இடையில ஒரு சேஞ்சஸ் காட்டுவோம். அல்லாஹ் நீ சொன்னல பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, இப்படியே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்துது, அது அல்லாஹ் காட்டுவான், நிறுத்தி காட்டுவான். நண்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே அந்தரத்துல தான் சுத்துது. இப்ப நம்ம ரோட்ல போற கார் இருக்கு, ஒரு ஸ்டெப்னி தயாரா வச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராவா ஒரு வீல் வச்சிருக்கோம், அது பேர் ஸ்டெப்னின்னு சொல்லுவோம். வண்டியில எங்கேயாச்சும் பஞ்சர் ஆயிடுச்சு என்ன செய்வோம்? வண்டியை ஓரம் நிறுத்தி ஜாக்கியை கொடுத்து வண்டியை தூக்கி அந்த புது டயரை மாட்டி பஞ்சரா போறதை கழிச்சு வண்டியில போட்டுருக்கோம். இதான் மேல பறக்குதுங்களே. நான் வரும்போதெல்லாம் யோசிச்சு யாருதான் சின்ன பேர் வந்தா ரோட்ல ஓரத்துல ஒதுக்கிட்டு 500 மைலுக்கு 5 தடவை ஓரத்துல ஒதுக்கி கட்டிக்கிட்டு ஜாக்கி போட்டு தூக்கி வண்டி வேலை செஞ்சோம். இப்ப ஆகாசத்துல தூக்கிட்டு போறப்ப இப்ப எந்த ஓரத்துல நிறுத்தி எங்க ஓரம் கட்டுறது நடந்துச்சுங்களா? அது யாரு சுமந்துட்டு எப்படி தெரியும்? அல்ல பக்கிசாலங்களை பார்க்க அப்போ உனக்கு தெரியும். அலம் யரவ் இல தைரி ஃபீ ஜவ்வி சமாய், இந்த வானமண்டல பூமிக்கு வானத்துக்கு மத்தியில மிதக்குது பக்கிசாலங்கள் உல்லாசமா சிறகடித்தும் பழகுது. சமயத்தில் அப்படி இந்த கண்டன் அந்த இதெல்லாம் பார்க்க பராந்தலாம் அப்படியே சிறகு வச்சுட்டு அப்படியே அதெல்லாம் கேட்கிறான். மாயும் சிகுஹுன்ன இல்ல ரஹ்மான், ரஹ்மானை தவிர கீழே விழுவாம யாரு தடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு கேட்கிறாங்க. இவன் என்ன நினைக்கிறான்? அது தானா பார்க்க அதையும் அல்லாஹ் தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். நாம வர்ற சொல்லிட்டு கரணம் போடாம அல்லாஹ் தான் தடுத்து. அது இப்போ விளங்காது. என்னாண்டு விளங்கு இப்படி விளங்கு. அவன் நாடுவானேயானால் ஏன் ஆயிடுச்சு கேள்விப்படுறது. பிளைட் டேக் ஆஃபுக்கு பிறகு நேரடியாக மலையில் மோதினான். 60 பயணிகளுடன் சுக்குநூறாக போனார்கள். எல்லோரும் பலியானார். சொல்லுங்க. ஆகாயத்தில் தீப்பிடித்து சிதறியது போன சொல்லுங்க. என்ன சொல்றாங்களா? நீ ஒரு ஆள் என்ன எப்ப பார்த்தாலும் பயம் அல்லா அல்லாண்டு ஒரே அல்லா சட்டமா தான் இருக்கு. ஏன் பா என்ன செய்ய? இதெல்லாம் பழைய காலத்துல உரல்ல நெல்லு போட்டுக்கிட்டு என்ன அது
உலக்க. அதாவது குத்தும் போது நம்ம பாட்டிமார்கள் அல்லா அல்லான்னு குத்திட்டு இருப்பாங்க. நீங்க முறியது கொடுத்து அல்லா அல்லான்னு சொல்றீங்க. இந்த காலத்துல எந்த காலத்துல இருக்கு? ஆகாசத்துல பறக்கிறவங்க அந்த காலத்துல இருந்தான். நான் என்ன முட்டாள், எறும்பு ரெக்கம் வளர்ந்து சாவு கிடையாது. ஆகாசத்துல பறக்க வேண்டாம் நீங்க சொல்லுது இஸ்லாம். அமெரிக்கர்கள் விமானம் செய்யட்டும், தயார் பண்ணட்டும். ரஷ்யர்கள் செய்யட்டும், ஜப்பான்காரன் விமானம் தயார் பண்ணும், பிரெஞ்சுக்காரன் தயார் பண்ணும், கிரேட் பிரிட்டன் தயார் பண்ணும், எல்லோரும் விமானம் தயார் பண்ணும். உனக்கு காசு கொடுத்தா நீ உள்ளாதவ சுத்திக்கிட்டே இரு, விமானம் நெஞ்சில் வச்சு என்ன வேலை கொடுத்தா நமக்கு? நீ விளங்கமா வச்சிருக்க, நீங்க உல்லாசமா போயிட்டு வந்துட்டு அவன் எல்லாம் செய்யறான். நம்ம ஜெர்மன்ல விமானம் செய்யறான், ஜப்பான்ல செய்யறான், பிரான்ஸ்ல செய்யறான், பிரிட்டன் செய்யறான், எல்லாம் செய்யறான், ரஷ்யாவில் செய்யறான், எல்லாம் செய்யறான். நாம விமானம் செய்யல. நாம செய்யாம போனாலும் அவன்கிட்ட விமானம் வாங்கி பறந்துகிட்டு இருக்கிறோம்ல. பறந்துகிட்டு இருக்கும் போது பறக்கதான் சொல்றாங்க. என்ன சொல்றான்? ஆகாசத்துல பறந்தாலும் அல்லாஹ்வை மறக்க. அங்கே இருந்து கர்நாடகா 33,000 அடியில இருந்து வந்தா எப்படி இருக்கும்? என்ன கிடைக்கும் அடையாளம்? அல்லாஹ் பறக்க வேண்டாம்னு சொல்ல இல்லைங்க, பறக்கும் போதும் அல்லாஹ்வை மறக்க வேண்டாம்னு சொல்றான். எவ்வளவு வித்தியாசம்! நல்லதா இருக்குதுங்களா நண்பர்களே? ஏன் அது தானா நம்ம தெரிவிச்சு விமானம் தானாக பூர்த்தி செய்த அந்த விமானத்துக்கு அந்த விமானத்தை செய்வதற்குண்டான சகல மெட்டீரியலும் அல்லாஹ் தாங்க கொடுத்தாங்க. அதுல என்னென்ன இருக்கோ, அலுமினிய தகடு இருக்கு, இரும்பு இருக்கு, செம்பு இருக்கு, பித்தளை இருக்கு, என்ன கலந்துருக்கீங்களா? மர சட்டங்கள் இருக்கு, மேல குஷன் சீட்டுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அனைத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். அப்ப அல்லாஹ் தான் தேவை பிடிச்ச சொல்லுறாங்க. இப்போ உங்களை தூக்கம் போட்டு ஆட்டுது. ஏன்னா நீங்க சுபூரிஷா மௌலானாவுடைய பயானை கேட்டு ரசிச்சு அதுல சொக்கி வாழ்ந்தவர்கள். அந்த அந்த மகானுடைய பயானை நிறுத்திட்டு நான் இடையில பேச ஆரம்பிச்சேன். அது என்னுடைய தவறும் கூட. அவர்களும் என்ன அழைத்து கொண்டு வராம அவங்களே வந்து பேசிட்டு போயிருக்கணும். அதனால வாய்க்கு வித்தியாசம். அவங்க சொல்லும் போதுமெல்லாம் எனக்கே தவிட்டாம நானே கேட்கும். அதெல்லாம் சில பல தடவை அவங்க பயானை கேட்டு நான் கண்ணீர் வடி அழுது. என் ஹலீஃபா தான் பயானை கேட்டு யாரா இப்படி சொல்ல வச்சிருக்கிறேன். இன்னும் அது அதிக பொறாமை இல்லை. ஆனந்த கண்ணீர் நான் விட்டது. அந்த மாதிரி மகான் உட்கார்ந்து இருக்கு. அவரை பேச விடாம இந்த ஓட்ட வாயனை கூட பேச விட்டா நீங்க எல்லாரும் இப்பவே சாப்பாடு இன்னும் வைக்கிறேன், இப்பவே தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சாப்பாடு வச்சுதான் என்ன ஆகும்? இது நான் சொன்னீங்களா அந்த மாதிரி. ஆக அன்பர்கள் இப்ப சுருக்கத்துக்கு வாங்க. அல்லாஹ்ங்கிற பேர் இருக்கு, அதுக்கு நோ டிரான்ஸ்லேஷன். அல்லாஹ் இஸ் அல்லாஹ். அல்லாஹ் இஸ் நாட் காட். அல்லாஹ் இஸ் நாட் கடவுள். அல்லாஹ் இஸ் நாட் ஆண்டவன். அல்லாஹ் இஸ் நாட் நாயன். அல்லாஹ் இஸ் அல்லாஹ். இஸ்மு ஸாத். அல்லாஹ் தன்னுடைய தன்மையை, தன்னுடைய ஹாஸான, தன்னுடைய பிரத்யேகமான தன்மை என்ன சொல்றான்? அல்லாஹ்வாகிய நான் தான் இலா. லா இலாஹா இல்லா அன. அல்லாஹ்வாகிய என்னை தவிர யாரும் இலா இல்லை. இலான எந்த கருத்துல அல்லாஹ் சொல்றான்? தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை படைத்தவன் அல்லாஹ்வாகிய என்னை தவிர யாரும் இல்லை. That means உன்னுடைய எந்த தேவையும் அல்லாஹ்வை தவிர யாரும் பூர்த்தி செய்ய இல்லை. இல்லமா இந்த ஈமானை நீ ஏற்று அந்த ஈமான்ல ஊறி போய் அந்த ஈமானோட குடியிடும் கபர்தோ. நீ ஒரு நாளைக்கு லட்சம் பேரும் சிரிக்க வைக்கிறது. அவன் செஞ்சான், அவனால் ஆச்சு, இவனால் ஆச்சு, அதால் ஆச்சு, இதால் ஆச்சு, அவனை கொண்டு இவனை கொண்டு. நண்பர்களே, இந்த ஷிர்க்க போக்குறது தான் களிமா. நாம இன்னும் அந்த ஷிர்க்ல இருந்துகிட்டே. சிருஷ்டிகள் நேரடியாக சுயமாக நம்ம தேவை பூர்த்தி செய்ய இல்லை. அந்த சிருஷ்டிகளுடைய போர்வையில இருந்து தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யலாம். அதுக்கு நீ அகக்கண்ண திறக்காத வரைக்கும் பார்க்க முடியாது. புறக்கண்ணுல என்னங்க தெரியும்? புறக்கண்ணுல சிருஷ்டி தான் தெரியும். மாமரம் தான் தெரியும், தேங்காய் மரம் தான் தெரியும், வாழை மரம் தான் தெரியும், என்னென்ன இருக்கோ அதான் தெரியும். சூரியன் தான் தெரியும், சந்திரன் தான் தெரியும். நீ அகக்கண்ணை திறந்து பார்த்தால் இந்த சிருஷ்டிகள் கூடவே சிருஷ்டிகர்த்தா இருந்து அவன் இயக்கி உன் தேவையை பூர்த்தி செய்ய. நான் என்ன சொல்றேன்? இதுக்கு மேல என்ன சொல்றேன்? ஏன்னா சப்ஜெக்ட்ல டேஸ்ட் இல்லை, மாணவர்களுடைய டேஸ்ட். அவன் புவியியல் படிக்கிறேன், இவர் மிருகையியல் கொண்டு போட்டார். பசங்களுக்கு சப்ஜெக்ட் மாத்தினாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். காலேஜ் போகாத காலேஜ்ல என்ன சப்ஜெக்ட் தெரியாது. அதனால பசங்களா சொல்லிக்கிறேன், எனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட், இதுலதான் இன்ட்ரெஸ்ட். எனக்கு டாக்டர் ஆகாதீங்க, பாப்பா என்ன டாக்டர் படி போடாதீங்க, எனக்கு வந்து இன்ஜினியரா வரணுங்கிற ஆசை. ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட்ல ஆசை. நமக்கு எல்லாம் என்ன ஆசை? இந்த துனியாவில பணக்காரனா போகணும், ஏராளமா வீடு வாசல் சொத்து பத்து இருக்கணும், உல்லாசமா சாப்பிடணும், கடைசியில் சாவு வந்தா செத்து போடணும்.
அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாழ்வாய். நம்மளோட காப்பியில வாழ்ந்து காட்டுறான். அவனும் மங்கள கட்டுறான், ஊடு கட்டுறான், அவனு கார் வச்சிருக்கான், அவன் சொத்து வச்சிருக்கான், அவனு சாப்பிடுறான், எல்லாம் செய்யறான். வித்தியாசம் என்ன காப்பியில் முஸ்லிம்? மோமின் தான் கொண்ட ஈமானை விளங்கி ஈமான் கொண்டு போகணும். ஈமானில் என்ன சொல்றேன் விளங்காட்டி எப்படி? அப்ப நீங்க இன்னைக்கு விளங்கிங்க. இலா என்ற சொல் தன்னுக்குள்ளால் என்ன அடைக்கிறது? தேவையை பூர்த்தி செய்கிற தன்மை. இது பிரத்யேகமாக அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அந்த தன்மையை நீ எங்கு பார்த்தாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான்னு விளங்க. உன் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ் இருக்கிறான். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த அசா, இந்த வாக்கிங் ஸ்டிக், இந்த ஊன்று போலை கொண்டு தடுமாறின கீழே விழுவாம சமயத்தில் தடுத்து ஸ்டெடியா நின்றுகிறது. இதற்கு இந்த ஊன்று போலை கொண்டு உதவி செய்யக்கூடியவன் இல்லல்லான்னு சொன்னேன். உடனே ஊன்று போலையும் அவனை சேர்த்து பார்க்க, நீ அவனை பிரிச்சு காட்டு. ஆச்சாங்குடி அடிக்கிறதுனால நல்லா அடிக்கலாம். பசங்க சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது சும்மா நான் கரைச்சு விட்டு நான் ஜெயிக்கிட்டேன். அது ஆச்சாங்குடி. குர்ஆன் ஹதீஸை கொண்டு வா. என்ன என்னுடைய இந்த ஆசா கூட அல்லாஹ் இல்லைன்னு நீ நிரூபிச்சு கொடு. 1 லட்சம் ரூபாய் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் நிரூபி. உன் கூட அல்லாஹ் இருக்கிறத குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் நிரூபிக்கிறேன். நீ காசு கொடுக்கணும். நீ ஏற்றுக்கொண்டால் போதும். அல்லாஹ் பயப்படுது. என்ன போய் சொல்லுங்க செய்யாம என்ன சொல்லுங்க? அதனாலதான் மனுஷன் இன்னைக்கு மாற மாட்டேங்கிறான், திருந்த மாட்டேங்கிறான். தொழுவ வந்ததுக்கு பிறகு என்ன, சரீரத்துல ஒரு ரோகம், சரீரத்துல ஒரு வியாதி வந்துச்சுங்க. ஆயிரக்கணக்கான வைத்தியம் செஞ்சா சுகமாகுது. ஒரு நாட்டு வைத்தியர் சொன்னாரு, இந்த மரம் உருட்டி வண்டு இருக்குல்ல, அதுல அரைப்படி வண்டு கொண்டு வாங்க, அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு வாங்க. அதுல உங்களுக்கு நான் நல்ல விதமாக அந்த வண்டை போட்டு நசுக்கி போட்டு வண்டையெல்லாம் போட்டு அந்த எண்ணெயை எரிச்சு அந்த எண்ணெயுடைய எசன்ஸ் எடுத்து விட்டு அதை பூசணா தான் போகணும். என்ன செய்வான்? இப்ப அவன் சரீரத்துக்கு சுகம்தான் வேணும். இப்ப இதையெண்டா படைச்சா ஆண்டவன் அனாவசியமா இதை வேற படைச்சிருக்கான்னு யோசிச்சான முட்டாள். அப்புறம் அவன் முட்டாளுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு கடைசியில போய் கொல்ல காடெல்லாம் சுத்தி எங்கெல்லாம் பழைய மரம் இருக்கு அங்கெல்லாம் வண்டு பொறப்பொருள் மண்ணு உப்பிட்டு இருக்கு, மண்டு ஊட்டிட்டு அந்த வண்டெல்லாம் பிறக்கி ஆறாப்படி வண்டு குணம் சேர்த்தான். வைத்தியம் சொன்னபடி நல்லெண்ணெய் குடிச்சு வண்டெல்லாம் நச்சுக்கு போட்டு அதை தயிரை இறக்கி கொடுத்து அதை தேய்ச்சாலும் 40 நாளைக்கு சுகமா போச்சு. அப்பதான் சொன்ன ஆண்டவனே, அந்த மலை உருட்டி வண்டை கூட நீ மீனுக்கு படைக்க இல்லை, அதையும் நீ எங்களுக்காக தான் படைச்ச. இப்ப தெரியாது, தேவை வரும்போது தெரியும். அது வரைக்கும் மனுஷன் பிடிச்சே ஆரம்பிச்சோம். ஆண்டவன் இதையே படைச்சான். டாக்டர் அவங்களுக்கான கோச்சு கூட ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த குடல் வால்னு சொன்னாங்க, அப்பெண்டிக்ஸ், அப்பெண்டிகுலர், அதை பத்தி அவர் அவசரப்பட்டு சொன்னாரு. இது தேவையே இல்லை, ஆண்டவன் இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இடையில ஒரு வலியை கொடுத்ததான் ஆபரேஷன் பண்றது, நமக்கு வேலையை கொடுத்ததான். எப்படியோ வேலை கொடுத்தாலும் காசு வருது இல்ல, அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் செய்யும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து இல்ல, அப்புறம் ஏன் ஆண்டவன் வீட்டுக்கு படைச்சான்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு சகாயம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இனிமே சொல்லாதீங்க. இறைவனுடைய பார்த்து, அவனுடைய சீர்சியை பார்த்து, அவனுடைய படைப்பை பார்த்து அப்பெண்டிகுலர் தர மாதிரி நீட்டிட்டு இருந்த குடல் வாழ்னு சொல்றது. அது ஆண்டவன் மீனுக்கு தேவையில்லாம படைச்சுட்டான்னு சொல்ல சொல்லாம. அதுல எத்தனை 1000 ரகசியம் இருக்கு நமக்கு தெரியாது, தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். ஆக அன்பர்கள், எதையும் நல்லா மீனுக்கு படைக்கிறது, அனைத்தையும் கொண்டு நம்ம தேவையை பூசையில யாரு? சாப்பிட்டா தான் வந்து கேட்டது பலகீனமா இதெல்லாம் சொல்ல போறோம். நண்பர்களே, இந்த விதமாக லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குறதுக்கு தான் நம்மளை படைச்சான். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்க. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். உன் தேவையை நான் தான் பூர்த்தி செய்யறேங்கிறத மனப்பூர்வமாக சொல்லிவிடு. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான்? தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். சிறிய பெரிய தேவை, அற்ப தேவை, சொற்ப தேவை, அழகிய தேவை, மட்டரக தேவை, அனைத்து தேவையும் பூர்த்தி செய்யணும். அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று நான் ஈமான் கொண்டேன். ஆகையினால அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் அதாங்க, வணக்கத்துக்கு பார்க்கிறவன் தான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, இதான் அர்த்தம். தாரிஃபி. இந்த அர்த்தத்துக்கு அர்த்தம் என்ன? தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, ஆகையினாலே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும். விளங்கிட்டீங்களா நண்பர்களே? இதை நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்தா போதும்.
இத நீ நான் பூர்த்தி செய்யறேங்கிற உணர்வோட நீ வயசுல ஒரு தடவை சொல்லிட்டு நீடோடி சொல்ல துனியாவில் ஒண்ணு அரசனை வாழது. அரசனா தலையில சும்மா இருந்தா சும்மா கிரீடம் கிரீடம் தாங்கி அரசன் சொல்லு. அவன் நிம்மதியா இருக்க மாட்டான், அதை விட நீ நிம்மதியா இருக்க. ஏன் உன் கல்வில விளக்கம் உட்காந்து தேவையை புரிச்சு அல்லா சொல்லி தேவையை பூர்த்தி அல்லாதவரை யாரும் இல்லை. அவன் எப்பவும் ஹயாத்தா இருக்கான். தேவையை பூர்த்தி செய்யறவன் வழக்கத்துல சொன்னாங்க, புருஷன் மௌத்தா போனா பெஞ்சாதி அழுவ கேட்டா என்ன சொல்றான், சம்பாரிச்சு கொடுத்தவன் போயிட்டானே, சம்பாரிச்சு கொடுத்தவன் போயிட்டானே, நான் அழுவாம என்ன செஞ்சோம். பசங்க ஒரு பக்கம் அழுவான், எத்தையுமா போய் எங்க வாப்பா இருந்தாங்க அப்படிலாம் வளர்ப்பாங்க, இப்படி வளர்ப்பாங்க, இப்படி கொடுப்பாங்க, போயிட்டாங்களே. அப்போ போயிட்டா அழுகுறான். ஈமான் கொண்டவரை நீ எப்ப அழுகணும்? அல்லாஹ் கேட்கிறான், ஓ தேவையை பூர்த்தி செய்யற நான் எனக்கு மவுத்து இருக்கா? அல்லாஹ் தனக்கு மவுத்து இருக்கான்னு கேட்கிறான். அல்லது லாயமூத், அல்லாஹ்வுக்கு மவுத்தே இல்லை. உன் தேவையை பூர்த்தி செய்யற அல்லாஹ்வுக்கு மவுத்தே இல்லைன்னு குர்ஆன்ல டிக்ளேர் பண்ணிட்டான். அவனுக்கு மவுத்து இருந்தா நீ இப்பவே கவலை பண்ணு. யாரெல்லாம் இப்போ நான் கொடுக்குறது பங்களா கொடுத்து கார் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து திடீர்னு நீ போயிட்டா நவுது பில்லா நக்கலே கொடுத்து அல்லாஹ் மவுத்து இல்லை ஞாபகம் வச்சு. எல்லாருக்கும் மவுத்து இருக்கு, அல்லாஹ் மவுத்து இருக்கு. கொல்லு நப்சும் தாயக்கத்துல் மவுத், ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனுக்கும் மவுத்து வச்சான் அல்லாஹ் மவுத்து. எம்எல்ஏ மவுத்தா போனா ரீ எலெக்ஷன் வரும்ல, எம்பி மவுத்தா போனா ரீ எலெக்ஷன் வரும்ல, தேவையை பூர்த்தி செய்ய மவுத்தா போனா மறுபடி இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கணும்ல. அந்த செரமோனி வைக்க வேண்டாம். யார் தேவை பூர்த்தி செய்வா? என்னை தவிர தேவையை பூர்த்தி செய்ய யாரால முடியும்? ஆகையினால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு மவுத்தே இல்லை. இது உண்மையா இல்லையா? அப்ப நீ எப்படி மூஞ்சியை தொல்ல போயிட்டு என்ன செய்ய? நான் நான் குரான் கூட ஓதுறேன், நான் எல்லாம் திக்கு நான் செய்யறேன், செலவாக்கம் ஓதுறேன், ஆண்டவன் வச்சு தெரிய பாருங்க. என்னாச்சு உன் அல்லாவுக்கு? என்னாச்சு? உன்னை விட்டானா கை விட்டானா? நீ கோண புத்தியில வாங்கிறது அல்லாஹ் கிட்ட, சொல்றது அடுத்தவன் பேரு. அல்லாஹ் தேவையை புரிஞ்சுக்கிறான். அந்த வயசுல ஒரு தடவை நீ கண்ணால பார்த்துட்டு ஆசை கண்ணால உன்னை நீடூழி சொர்க்கத்தை வாழ வைக்கிறான். இங்கே ஒரு மனமுள்ள வாழ்க்கையை வாழ வச்சுக்காது. உங்க சுபூரி ஷமோலானுடைய வாழ்க்கை ஒண்ணு உங்களுக்கு வெளிச்சமா ஊர்ல வந்து பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க. அவங்க ஷேக் இந்த ஃபகீர் என்ன வந்து பாரு, ஊர்ல என்ன பாக்க என்ன பார்த்தா சட்டையை பார்ப்பேன், தலப்பாவை பார்ப்பேன். என்ன வருது அன்பர்கள்? அல்லாஹ் கிட்ட எல்லாருக்குமே அந்தஸ்து ஈமான் வச்சு, ஈமானுக்கு தான் மரியாதை. ஈமான் கொண்டவர்களுடைய அமலத்தான் அல்லாஹ் கபூலும் செய்வான். என்ன சொல்றாங்க? நீ ஒன்னும் வானத்தை இல்லா வளர்க்க வேண்டியது, மனதை கையில தைக்க வேண்டியது. உன் தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ் தான் ஈமான் கொண்டது. அன்பர்கள் வணங்கிங்களா? அல்லாஹ் வணக்கத்துக்காக படைத்தான். எதுக்காக படைத்தாங்க? வணக்கத்துக்கு. இப்படிதான் குர்ஆன் சொல்றான். இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்கு அன்றி வேற நோக்கத்துக்கு கூட படைக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓ வணக்கம் என்ன தெரியுமா? உன் தேவையை பூசை என்ன தவிர யாரும் இல்லை என்று அறிவது இருக்க, அதான் வணக்கம். அந்த பிரதான வணக்கம் இல்லை, அந்த வணக்கத்தை நீ நிறைவேற்ற இல்லை, உன்னுடைய ஏனைய வணக்கத்தை நான் கபூல் செய்ய மாட்டேன். அப்ப நீ செய்து சகாயமாச்சு. உன் தேவையை யாரோ பூர்த்தி செய்தான். உன் தேவையை நவுதுபில்லாஹி பாதுகாப்பாங்க மக்களுடைய வழக்கம் யாரோ பூர்த்தி செய்வான்னு நினைச்சுக்கிட்டு அவன் தேவையை பூர்த்தி செஞ்சானே. யாரோ சோறு கொடுத்தானே, அவன் சோத்தை நின்று எனக்கு தொழுகிற. அப்போ உனக்கு எனக்கு நின்று தொழுக, என் முன்னால நீ நின்று தொழுக, உனக்கு சோறு கொடுத்தானே, அவன் என்ன விட பெரிய இல்லாத உனக்கு. அப்ப என் முன்னால நின்று தொழுவ, உனக்கு சரீரத்தை மறைக்க ஆடை கொடுத்தானே இன்னவன், அவன் தானே இல்ல அவனுக்கு. அப்போ ஆடை கொடுத்தது அவன், சோறு கொடுத்தது அவன், எல்லாம் கொடுத்தது இவன். மேல் மிச்சமா தொழுவது அல்லாவுக்கு. நீ அல்லாவுக்கு சகாயம் செய்ய உன் மனது தேவையில்லை. உன்னுடைய சிறிய பெரிய தேவை நான் பூர்த்தி செய்யறேன்னு நீ விளங்கி சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கம் போகுது. அதாங்க வணக்கம். அதனால்தான் இப்னு அப்பாஸ் ஐலி யாரிஃபூன் கண்டிப்பா நண்பர்கள். யானைக்கு எவ்வளவு தேவை? டாக்டர் அமீர்
ஒரு நாளைக்கு 2000 கிலோ இலை தரைகள் தேவை. ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு இலைகள் 2000 கிலோ தேவை. 90 லிட்டர் தண்ணி தேவை. இந்த நேஷனல் ஜியோகிராபிக் டிவியில காட்டணும், யானைக்கு என்ன எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்ப அது ஆசைன்னு சொல்லியிருந்தா படிச்சா அது படிச்சுக்கணும். 2000 கிலோ இலை தரைகள் தேவை, 90 லிட்டர் தண்ணி தேவை. அந்த இலையும் அந்த தண்ணீரும் கொடுத்துட்டால் வேற எதுவும் கேட்குமா? கேட்குமா? காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கு என்ன தேவை? ஒரு மானோ மறையோ, அது காட்டு மாடு எதையாக அடுத்து 4 குடி ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தடாகத்துல பேசாம கிடக்கும். வேற எதுவும் தேவையா அன்பர்களே? அப்ப தேவை அல்ல குறைச்சான். நல்லா விளங்கு, தேவை அல்ல குறைச்சான். அந்த மாதிரி யாருடைய தேவையை குறைத்தாலும் வணக்கத்தை அவங்களோட கடமையாகும். அறிவு கேட்டா அறிவுதானே சொல்லுவோம் நம்ம சிற்றறிவு. வணக்கத்துக்கு அல்லாவை வணங்குவதற்கு இடையூறாக இருப்பது தேவைதானே, அதுதானே எல்லாரும் சொல்றான். என்ன அது காலையில இருந்தா சாயந்தரம் வரைக்கும் உயிரை விட்டு 14 மணி நேரம் பாடுபட வேண்டியதா இருக்கு. அப்பதான் பிஞ்சாலி பிள்ளை வழங்க முடியுது. அப்போ வணக்கத்துக்கு தடையாக இருப்பது தேவைகள் தானே சொல்றானே மக்கள். அப்போ அறிவு என்ன சொல்றது? யாரெல்லாம் எங்களை வணங்க படைத்த நீ தேவைகளை குறைத்திருந்தால் இரண்டவர் தேவையை மட்டும் வைத்திருந்தால் அல்லது தேவை இல்லாத ஆக்கியிருந்தால் மலக்குகளை போல நாங்க சதா பள்ளிவாசலே கலப்போமே, உன்னை சதா துதி பாடுவோமே, உன்னை திக்ரு செய்வோமே. தேவைகள் தானே ஒன்றை விட்டு எங்களை பிரிக்குது. அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்காக இன்ட்ரெஸ்டிங் உங்களை நான் பாக்குறேன். என்ன வேற பயானே இல்லையா, இதானா கிடைச்சிட்டுன்னு சொல்ற மாதிரி பாக்குறீங்க. ஆசை நிக்கிறான் கேட்டு வெளியில. அபிபுரம் மகாதேவர் வீட்டு வெளியில நிக்கிறான். எப்படியா தீட்டு நிக்கிறான். ஆஹா, நீ எவ்வளவு தொழுதாலும் தொழுது, எவ்வளவு நோக்கு வச்சுட்டு போ, எவ்வளவு தானதம் செஞ்சுட்டு போ, தேவையை புரிச்சு அல்லாத தத்துவத்தை விளங்க வழியே. அதை விளக்க இந்த ஆள் வந்து சேர்ந்தானே, அதை விளக்கிட்டா எனக்கு மரியாதை இல்லையே. அதை நிக்கிற வழியில துடியா துடிச்சுட்டு நிக்கிறான். எப்ப வெளியில வருவீங்கன்னு பாருங்க. புதுசா வந்து தேவை புரிச்சு அல்லாஹ் தவிர இல்லை யாரும் இல்லை ஈமான் படிக்கிறது. வாங்க வெளியில உங்களை கவனிச்சுக்க. மறுபடியும் அவன் தான் செஞ்சா, இவன் தான் செஞ்சா, அதான் செஞ்சு, இதான் செஞ்சு, அது மறுபடியும் உங்க லைஃப்ல தீர்ப்பு பழகி விட்டு அந்த கலிமா வந்து கலிமா பூமியில வந்தது எதற்கு? அல்லாஹ் ஒரு மனிதனை தீர்ப்புதல். அனைத்து தேவையை பூர்த்தி செய்வது அல்லாஹ் என்பதை காட்டி கொடுத்த நன்மார்கள் மனிதனுடைய கவனத்தை அல்லாஹ் பொறுத்திருக்கு. நம்மளுடைய சின்ன அறிவு என்ன சொல்றது? ரப்பே, எங்கள் இறைவா, எப்ப எங்களை நீ வணக்கத்துக்காக படைச்சிய மலாயிகத்துமார்களை போல தேவையில்லாம நீ படைச்சிருந்தா நாங்க அல்லும் பகலும் நம்ம வணங்குவோமே. இது அறிவு சொல்லுமா சொல்றது? சித்தத்தை தான் சொல்லும். நம்ம அறிவுல தான் தேவையில்லை நீ வச்சுட்டாண்டவனே. கொஞ்ச நேரம் இது செய்யலான்னு சொன்னா பால் இல்லை, சீனி இல்லைன்னு சத்தம் வந்துட்டு வீட்டுல இருந்து. இப்ப இந்த தேவைகள்லாம் வரும்போது நான் எந்திரிச்சு ஒண்ணு வணக்கத்தெல்லாம் விட்டு ஓட வேண்டியதா இருக்கு. அப்ப தேவைகளாலே தானே வணக்கம் தடைப்படுது. ஆகையினால ஆண்டவன் மலாயிகத்துமார்கள் மாதிரி தேவையில்லாம வச்சிருந்தா அல்லும் பகலும் ஒண்ணு வணங்குவோம். அல்லது காட்டுல இருக்கிற துஷ்ட மிருகங்களுக்கு எல்லாம் 2 தேவைதான் வச்சு. யானைக்கு கொஞ்சம் இலையும் 90 லிட்டர் தண்ணி இங்க சரியா போச்சு. சிங்கத்துக்கு மான்மலைகளுக்கு ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு மான்மலை எல்லாத்துக்கும் தண்ணியை பிடிச்சி பேசாம கிடக்கு. நம்ம தேவை அப்படி இல்லையே. சிற்றறிவு என்ன சொல்லுங்க? வணங்கப்படுத்த அல்லாஹ் நம் தேவைகளை குறைத்திருந்தால் ஓய்வு கிடைக்கும். அந்த ஓய்வை வணக்கத்தில் செலவு செய்யலாம். இது சிற்றறிவு சொல்லு. அல்லாஹ் என்ன சொல்றான்? அடியானே, 2 தேவையை சிங்கத்துக்கு யானைக்கு வச்ச மாதிரி வச்சிருந்தா நீனு என்ன 2 தடவை தானே நினைப்பே. நீ அப்ரோச் பண்றது, நீ என்ன ஃபேஸ் பண்றது 2 தடவை தானே என்ன முன்னோக்குவே. 2 தேவை இருந்தா நீ 2 தடவை தான் என்ன முன்னோக்குவே. யாரெல்லாம் சோறு வேணும் தண்ணி, யாரெல்லாம் சோறு வேணும் தண்ணி 2 தடவை. அகில உலகத்துல எந்த சிருஷ்டிக்கும் வைக்காத அளவுக்கு தேவைகளை உண்மையில சுமத்துங்க. மனுஷனுக்கு இருக்கிற அளவுக்கு தேவை யாருக்காச்சும் கோலாலம்பூர்ல கடத்தல் இருக்காங்க, இங்க எல்லாம் இருக்காங்க, சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்காங்க. சிங்கம் ஜமக்கான வாங்க வந்துச்சான்.
போர்வை ஜமக்காலம் வாங்க, கூட வாங்க வச்சுட்டு பழக்குது. இஞ்சி வாங்க, பூண்டு வாங்க, பச்சை மிளகா வாங்க, கருவேப்பிலை வாங்க, கத்திரிக்காய் வாங்க. நாம 200 இவ்வளவு பேரும் சேர்ந்தா ஒரு யானை பேர், இவ்வளவு பேரும் சேர்ந்தா ஒரு யானை. அவ்வளவு பெரிய ஜீவன். இது குறைந்தது ஏடாக மரங்களையாச்சும் வாங்கியிருக்காங்க. வாசல் கண்டு அரிகால் கண்டு தெரியுதா? அப்போ எந்த ஜீவனும் யாரும் மனிதர்களை போல தேவை உள்ளவர்கள் இல்லை. சிருஷ்டிகள் அனைத்திலும் அதிகமான தேவை உடையவன் மனிதன் ஒருவன் தான். நான் சொல்லாமலே வளர்ந்து நான் சொல்றதுனால அது ஒரு ஸ்பெஷல் உங்களுடைய கவனத்தை இருக்கு. உங்களுடைய கவனத்தை நான் ஸ்பெஷலா என்பதை திருப்பேன். ஏன் அப்படி வச்சாங்க? ஒரு பக்கம் குர்ஆன் ஆயத்து அல்லாஹ் சொன்னா உன்னை வணக்கத்திற்கு அன்றி வணங்குவதற்கு அன்றி வேற ஒன்றுக்கு படைக்க, மறுபக்கம் வணங்குவதற்கு தடையாக லட்சோப லட்ச தேவைகள் சொல்லுது. கடுகு வேணும், சகசம் வேணும், ஜீரகம் வேணும், புளியும் வேணும், மஞ்சளும் வேணும், அல்லாமல் மிளகாய் வேணும், மல்லி வேணும், என்ன வேணும் என்ன வேணான்னு என்றார். மலைகளையும் உடைச்சு காங்கிரீட்டா ரோடு போட்டு கட்டடம் கட்டிக்கும். இதெல்லாம் காங்கிரீட் இல்லாம கருணை செடி இருக்கா இல்லையா, சிமெண்ட் இருக்கா இல்லையா, கம்பி இருக்கா இல்லையா? யானை கம்பி வாங்கிச்சா? 1-2 டன் யானை கம்பி வாங்கி போய் காலேஜ்ல ஊடு கட்டிச்சா? இந்த 100 மூட்டை சிமெண்ட் வாங்கிட்டு போச்சா? நண்பர்களே, அனைத்துமே நமக்கு தான் தேவை. அப்ப அறிவியல் சொல்றது ரொம்பவே வணக்கு எஜமானே வணங்க படைச்ச நீ தேவையை குறைச்சல இருக்கணும். தேவையை நீ கூட்டிட்டு எந்த சிருஷ்டிக்கு இல்லாத அளவுக்கு தேவை செய்யணும். அல்ல என்ன சொல்றான்? அடியார்களே, அப்பாவிகளே, உங்களுடைய வணக்கமே என்ன தெரியுமா? இந்த தேவைகளை படைத்தவன் தான் தேவைகளை பூர்த்தி செய்கிறார் என்று நீ உணர்வியே அதான் வணக்கம். அந்த வணக்கத்தை தான் உன்னை கொண்டு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வணக்கத்தை தான் சூஃபியாக்கள் சதா இருக்கிறார். தேவை அல்லா பூச்சி, தேவை அல்லா பூச்சி, தேவை அல்லா பூச்சி. பிரஷ கையில் எடுக்கிறாங்க பல்துறை கர்பே, இந்த பிரஷை கொண்டு நீ தான் தேவை பூச்சி. மேல பேஸ்ட் வைக்கிறாங்க, இந்த பேஸ்ட கொண்டு நீ தான் பூச்சி கலந்துச்சுங்களா? தண்ணி எடுத்து முகம் கழுவுறாங்க, யாரெல்லாம் இதை கொண்டு நீ தான் பூச்சி. சோப்பு எடுத்து முகத்துல கழுவுறாங்க, யாரெல்லாம் இதை கொண்டு அழுக்கு நீ தான் நீக்கிறேன். நான் டவல் எடுத்து துடைக்கிறேன், யாரெல்லாம் இதை கொண்டு. ஆக நீ தான் நீ தான் நீ தான் நீ தான் அல்லா. அதான் அந்த வணக்கத்துக்கு தான் அல்லாஹ் படைத்தான். இல்லப்பா டேப் இருக்கிற ட்ரெயின் இதை மாற்றணும். அஜிரி அலல்லாம் இடையில சிருஷ்டிகளுடைய தோற்றங்கள் அல்ல சிந்தனையிலேருந்து கொண்டு வந்து படைத்து அவைகளை முன்னால வச்சு தன்னை எல்லாம் மறைக்கும். உங்களுடைய தேவை பூர்த்தியாகும் போதுங்க என்ன செய்யறா? நம்மை போன்ற சிருஷ்டிகளை முற்படுத்தி தன்னை அல்ல அந்த சிருஷ்டியில மறைக்கிறான். மறைக்கலங்க, அவன் ஒளிஞ்சுக்கிட்டு பிரத்யட்சமா இருக்கான். என்ன விபுல்லி ஷைன் ஷஹீத், அல்லாஹ் ஒவ்வொரு வசதியும் பிரத்யட்சமா ஹாதிரா இருக்கிறான். ஆனா நம்ம இந்த கண்ணு இந்த கண்ணு இருக்குங்களே, இந்த முக கண்ணு இந்த அளவு நெத்தியில இருக்கிற தலையில இந்த கண்ணால காணும். அல்லாஹ் இருக்கத்தான் செய்யும். நாம் காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் இருப்பது உண்மை. குர்ஆன் ஹதீஸ் நல்லா இருக்கு. அந்த அல்லாஹ் தன்னை சிருஷ்டிகளிலே மறைக்கிறான். சிருஷ்டிகளை முன்னால தரணும். புளிய மரமே நீ புளியங்காய் கொடு, மாமரமே நீ மாங்காய் கொடு, தென்னை மரமே நீ தேங்காய் கொடு, விளங்குச்சுங்களா? மாதுளை மரமே நீ மாதுளம் பழம் கொடு, திராட்சை கொடியை நீ திராட்சை கொடு, விளங்குச்சுங்களா? இதெல்லாம் முன்னால தள்ளியல்ல தன்னை மறைக்கிறேன். என்ன சொல்றாங்களா? என் அடியானே, இந்த தேவைகள் பூர்த்தியாகும் போது புளிய மரத்தோட நின்று சாவாதே. புளிய மரத்தை படைத்து புளிய மரத்தை திரையாக வச்சு அதனுடைய அந்த மறைப்புல இருந்து தேவை பூசிடானே அந்த அல்லாஹ் வரைக்கும் போயிட்டு அவ்வளவுதான். போயிட்டால் நண்பர்களே, வாழ்வே வாழ்வு தான். இங்கேயும் வாழ்வு தான், இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் வாழ்வு. இந்த ஈமானுக்காகத்தான் படைச்சாங்க. சப்ஜெக்ட் என்னோட முடியல. நான் சப்ஜெக்ட் பெருமானார் 23 வருஷத்துல முடிச்சாங்க. நான் 3 நாளைக்கு என்ன முடிக்கும்? உங்களுக்கு அஸ்திகாரமான சில செய்தி இன்னைக்கு மணி என்ன 11 காலம் ஆயிடுச்சு. இப்போ திக்கிற ஆரம்பிச்சிடணும்.
இந்த இந்த உணர்வோட ஈமானுக்கு நாவாலையும் சொல்லணும், உள்ளத்தால நிர்ணயம் பண்ணணும், உள்ளத்திலையும் அந்த யக்கீன் இருக்கணும். இப்ப இன்னையிலிருந்து எப்படி பழகுங்க? எதை தொட்டாலும், எதை பார்த்தாலும், எதை அனுபவித்தாலும், எதை சுவைத்தாலும், சாப்பிட்டாலும் என்ன சொல்வீங்க? இதை கொண்டு எங்க தேவை பூசி அவங்க தெரியாது. துணி தைக்க ஊசி வாங்கணும், துணி தைக்க ஊசி என்ன சொன்ன ஊசி வாங்கணும்? ரப்பே இதுலயே ஒண்ணு மறைச்சு இரும்ப படைச்சு அதை ஊசியாக்கி அதுல 100 துணி தச்சுக்கிற மாதிரி சகாயம் செஞ்சு செய்யற சகாயம் நீ தான் செய்யற, நீ தான் தச்சு கொடுக்குற. உன்னை பிரத்யட்சமா காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நீ மறைக்கிறேன். உன்னை இப்படி மறைத்த நிலையிலையும் உன்னை காணக்கூடிய காதலர்கள் யாருன்னு நீ பாக்குற. அவர்கள் தாங்க காதலர்கள், இறைவனை தேடக்கூடியவர்கள். தேடுனா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். நீ வேற என்னமோ தேடுறது கிடைக்காது. கேரண்டி இல்லை, நோ கேரண்டி. மனிதன் எதையோ தேடுகிறான், அது கிடைக்குன்னு சொல்ல முடியும். கிடைத்தால் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ரைட்? நீ அல்லாஹ்வை தேடுனா நிச்சயமா கிடைக்கும். பிகாஸ் ஈஸி, அது நிச்சயமா இருக்கும். சொல்ல பாயிண்ட் வருங்க. இப்படி எல்லாம் சுத்தியா இருக்கு. நீ காசு தேடுற, பணம் தேடுற, நீ தேடிய அளவுக்கு கிடைக்கும் என்பதற்கு கேரண்டியை கிடைக்கலாம், கிடைக்காம போகும். ஆனா நீ அல்லாஹ்வை தேடுனா நிச்சயமா அல்லாஹ் கிடைப்பா. காரணம் நிச்சயமா அவன் இருக்கிறான். ஆனா நீ தேட மாட்டேங்கிறியே. அல்லாஹ் சொல்வாங்க கியாமத்துல, ஆகன் குருடனே 80 வருஷமும் கூட இருந்தனே, 60 வருஷமும் கூட இருந்தனே, உன் கால அடி எடுத்து வச்சது நானாச்சு, உன்னை நிக்க வச்சது நான், உன்னை பேச வச்சது நான், உன்னை உட்கார வச்சது நான், உன்னை உங்க வச்சது நான், தண்ணி குடிக்க வச்சது நான். சொல்லுவாங்க ஆகன் குருடனே, நீ ஒரு தடவை பார்த்ததுல என் மன ஆடி போயிடுமே. இப்ப ரகசியம். அதனாலதான் இப்போ ஒரு மனுஷன் 90-100 வருஷம் காஃபிரா இருக்கு. முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்குதானே செய்யறாங்க. அப்படி ஒரு மனுஷன் இருந்துட்டான், காஃபிராவே இருந்தான், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒப்புக்கொள்ளு.